யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவோட பிரசிடென்ட் ஜனவரி 2ஆம் தேதி 2026 நைட்டு 10:46 மணிக்கு கோட் ரெட் அந்த கண்ட்ரியோட ஆர்மிக்கு பாஸ் பண்றாரு. ஆர்மிக்கு பாஸ் பண்ற அடுத்த நொடியே அவங்க ஒரு பெரிய ஒரு போருக்கு தயாராகிறாங்க. அவங்க ஒரு பெரிய ஒரு ஆபரேஷனையும் அதுக்காக கிரியேட் பண்றாங்க. இந்த ஆபரேஷன் என்னன்னா, ஒரு கண்ட்ரிக்குள்ள போகணும், நம்மளோட என்டையர் ஆர்ம்டு போர்சஸ் யூஸ் பண்ணணும். அந்த கண்ட்ரியில அங்க இருக்க இடம் எல்லாமே நம்ம டெக்னாலஜி அப்டேட் ஆயிருக்கு. அந்த கண்ட்ரியோட டெக்னாலஜி, அந்த கண்ட்ரியோட வெப்பன் எல்லாத்தையும் இங்க இருந்தே 5000 கிலோமீட்டர் தூரத்துல இருந்தே நம்ம தும்சமாக்குறோம். அங்க இருக்க எல்லாத்தையும் தும்சமாக்குறோம். போயிட்டு ஒருத்தனை தூக்கிட்டு வரணும். அது யாருன்னா அந்த கண்ட்ரியோட பிரசிடென்ட். இவ்வளவு பெரிய விஷயத்த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவோட பிரசிடென்ட் எப்படி பண்ணாரு? அந்த ஆர்மி எப்படி ஒர்க் ஆனாங்க? என்னென்ன ஜெட்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க? எந்தெந்த டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க? நல்லா நினைச்சு பாருங்க. இந்த விஷயத்துல ஒரு பிரசிடென்ட்டையே தூக்கிட்டு போகணும். அந்த பிரசிடென்ட்டை பாத்தீங்கன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆர்மியே இருக்கும். அந்த ஒரு கண்ட்ரியோட முதல் குடிமகன், ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் கண்ட்ரி பிரசிடென்ட் தான். அந்த ஒரு பர்சனையும் தூக்கணும். ஹெவி செக்யூரிட்டி இருக்கும். எல்லாத்தையும் மீறி எப்படி என்னென்ன வெப்பன்ஸ்லாம் யூஸ் பண்ணி யுனைடெட் ஸ்டேட்ஸ் வெனிசுலாவோட பிரசிடென்ட்டை தூக்கிட்டு வந்துச்சு, அதுதான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். 46 ஜனவரி 2ஆம் தேதி 2026 டொனால்ட் ட்ரம்ப் கோட் ரெட் பாஸ் ஆனதுக்கு அப்புறம் கோ டூ இட் நவ் அப்படின்னு ஒரு ஆர்டர் கொடுக்குறாரு. அந்த நேரத்துல அந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் ஆர்மி ஒரு ஆபரேஷனை கிரியேட் பண்றாங்க. அந்த ஆபரேஷன் கிரியேட் பண்ணும்போது ஃபுல்லா எக்யூப் ஆகுறாங்க. ஆல்ரெடி அவங்க கிரியேட் பண்ணி வச்ச அவங்க எடுத்த இன்ஃபர்மேஷன்லாம் எடுத்து பார்க்கும்போது இந்த நேரம் சரியான நேரமா அனலைஸ் பண்றாங்க. என்னதான் அப்படி நடந்துச்சு, எதுக்காக வெனிசுலாவோட பிரசிடென்ட்டை தூக்கிட்டு வந்தாங்க, அப்போ அவங்க பெரிய பிரசிடென்ட்டை தூக்கிட்டு வந்தாங்கன்னா அங்க நமக்குள்ள ஒரு சில தூதர்கள் தான் இருக்கணும். இதுல பாத்தீங்கன்னா 3 இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி ரொம்ப பவர்ஃபுல்ங்க. சிஐஏ, என்எஸ்ஏ, என்ஆர்ஓ. சிஏனா சென்ட்ரல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி, என்எஸ்ஏனா நேஷனல் செக்யூரிட்டி ஏஜென்சி, என்ஆர்ஓனா நேஷனல் ரெகக்னைசேஷன் ஆஃபீஸ். இந்த 3 ஏஜென்சியும் ஒர்க் பண்றாங்க. அதாவது அந்த பிரசிடென்ட்டை தூக்குற அந்த ஜனவரி 2, 2024 முன்னாடியே 2 மாசத்துக்கு முன்னாடியே சிஏ ஒர்க் ஆரம்பிக்குது. சிஏல இருக்க ஒரு சில நபர்கள் வெனிசுலாக்குள்ள நுழையிறாங்க. வெனிசுலா இருக்க காமனான மக்கள் மாதிரி அவங்க வாழ்றாங்க. அந்த வெனிசுலாவோட பிரசிடென்ட் என்னென்ன பண்றாரு, அவர் எவ்வளோ ஃபுட்ல எந்த டிஸ்டன்ஸ் நடக்கிறாரு, அவர் என்ன ட்ரெஸ் போடுறாரு, அந்த ட்ரெஸ்ஸோட சைஸ் என்ன, ஏன் அவர் போடுற இன்னர்ஸோட சைஸ் கூட அந்த சிஏஏ நோட் பண்ணுது. அவரோட அந்த பாடி கார்ட்ஸ் தான் யாரு, அந்த ஆர்மி எப்ப தூங்குறாங்க, எப்ப எந்திரிக்கிறாங்க, அவரு எப்போலாம் அவர் ஏதாவது வெளியே போறாரு, வெக்கேஷன் போறாரு, என்ன டிசிஷன் மேக் பண்றாரு, அவர் என்ன மாதிரி ஃபுட்டை சாப்பிட்றாரு, எல்லாத்தையுமே சிஏஏ கம்ப்ளீட்டா ஒரு ரிசர்ச் பண்ணுது. ரிசர்ச் பண்றதும் இல்லாம என்ஐஏட்ட இன்னொரு ஹெல்ப் கேட்குது. நான் என்ன சொன்ன மாதிரி, நான் ஆல்ரெடி என்எஸ்ஏல இன்னொரு ஹெல்ப் கேட்குது. என்எஸ்ஏ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நேஷனல் செக்யூரிட்டி ஏஜென்சி. அந்த செக்யூரிட்டி ஏஜென்சி என்ன பண்றாங்க, வெனிசுலால இருக்க பிரசிடென்ட் அவரு தங்கியிருக்க அந்த இடம், அதோட கம்ப்ளீட் 3D மேப்பை ரெடி பண்றாங்க. அதாவது அவங்களோட டெக்னாலஜியில என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கிட்டு போனா ரைட்ல பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் இருக்கு, அது இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டு, ஒரு பெட் இந்த மாதிரி இருக்கு, பெட்டுக்கு அடியில் இதெல்லாம் இருக்கு, என்னென்ன விஷயம்லாம் வீட்டில் இருக்கு எல்லாத்தையுமே டீட்டெயிலா 2 மாசத்துக்கு முன்னாடி அனலைஸ் பண்றாங்க இந்த ஆப்ரேஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி. அடுத்து லாஸ்ட்டா சொன்ன மாதிரி என்ஆர் அவங்க என்ன பண்றாங்க, மதுரோவை கம்ப்ளீட்டா ஜிபிஎஸ்ல அனலைஸ் பண்றாங்க. அவர் எங்கெங்கெல்லாம் போறாரு, எவ்வளவு நேரத்துல தூங்குறாரு, என்னென்னலாம் பண்றாரு அவர் வாழ்க்கையில, அவர் என்னென்ன ஃபுட்லாம் எந்தெந்த டைம்ல எல்லாம் கன்சியூம் பண்ணிட்டு இருக்காரு, எல்லாத்தையுமே இன்னும் டீட்டெயிலா இன்னும் டெப்தா அனலைஸ் பண்றாங்க. இந்த 3 செக்யூரிட்டி ஏஜென்சியும் ஒரு ரிப்போர்ட் கொடுக்குது. இவ்வளவு பெரிய பிரசிடென்ட் ஒரு இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி ஸ்பை மாதிரி இருந்து அந்த நாட்டுக்குள்ளேயே வேலை பார்க்குறாங்க. அப்ப கண்டிப்பா அந்த நாட்டு மக்களோட ஒரு ஆதரவும் தேவைப்படுது. அந்த நாட்டு மக்களே நிறைய பேரு சிஐஏ, என்எஸ்ஏ அப்படின்ற இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி கிட்ட எல்லாம் அவங்களே என்ன பண்றாங்க, நிறைய பேரு விலை போறாங்க. அந்த இடத்துலயே ஒரு பெரிய கரப்ஷன் நடக்குது. நிறைய மக்கள் கோடி கோடியா பணம் வாங்கிட்டு அந்த இடத்துல தன்னோட நாட்டோட முக்கியமான ரகசியத்தையே விற்கிறாங்க. இதனால தாங்க ஒரு நாட்டுக்கு ஒருமைப்பாடுன்றது ரொம்ப முக்கியம்ன்றது. ஆனா ஆல்ரெடி அப்படி என்ன ஒருமைப்பாடு இல்லாம அந்த ஒரு பிரசிடென்ட் இருக்காருன்னு கேட்டீங்கன்னா, அந்த பிரசிடென்ட் 2013 பவருக்கு வந்திருந்திருக்காரு. அந்த 2013 பவருக்கு வந்ததுக்கு அப்புறம் அவரோ அவங்களோட ஒய்ஃப் 2 பேருமே சேர்ந்து ஒரு பெரிய பெரிய நார்கோட்டிக் ஏஜென்சி, அதாவது இந்த கொக்கைன் அந்த மாதிரி ட்ரக்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ட்ரக் விற்கிற இல்லீகலா விற்கிற நிறைய ட்ரேடர்ஸ், நிறைய பிஸ்னஸ் பண்ற மக்கள், பிஸ்னஸ் பண்ற பெரிய பெரிய ரவுடி, பெரிய பெரிய தாதாக்கள்லாம் இந்த நாட்டு பிரசிடென்ட், ஒரு நாட்டோட தலைவரே அவங்க ஒரு பெரிய அக்ரிமெண்ட் போட்டு அவங்களே செல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதனால நிறைய நாடுகள் சீரழியுது. ஒரு பெரிய ஒரு டேட்டா சொல்லுது. அந்த டேட்டால வெனிசுலால பெரிய ஒரு பஞ்சம் வந்திருக்கு. இந்த ரூலர் 2013 மேதுரோ அப்படின்ற ஒரு ரூலர், அதாவது இப்போ அவங்க அந்த யுஎஸ் ஆர்மி அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்க அந்த ரூலர் பதவிக்கு வந்தோன்னே ஒவ்வொரு மக்களும் ஒரு ஆவரேஜா 8.5 கிலோ வரையும் எடை குறைஞ்சிருக்காங்களாம். ஏன்னா வறுமை, பஞ்சம், இந்த மாதிரி ரூரல் யாருக்குங்க இருந்தா பிடிக்கும், யாருக்குமே பிடிக்கும்.
இது எல்லாத்துக்கும் மேல 70 லட்சம் மக்கள் வந்து வெனிசுலா நாட்டை விட்டே ஓடி இருக்காங்க. எனக்கு இந்த நாடே வேணாம், இந்த நாட்டில் இருக்கிற மன்னர், இந்த நாட்டில் இருக்க ரூலர் எதுவுமே வேணாம், நான் இந்த நாட்டை விட்டே போறேன்னு சொல்லி நிறைய பேர் கிளம்பி இந்த நார்கோட்டிக்ல 200 டு 250 டன் கொக்கெயின் ட்ரக் பார்ட்டிகளை வந்து இந்த பிரசிடென்ட் வந்து நிறைய வாட்டி வந்து அவர் வந்து வித்திருக்காரு. நிறைய புழக்கங்கள் மார்க்கெட்ல விட்டுருக்காரு. நீங்க 200 டு 250 டன் அப்படின்னா பாத்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயமா நடக்கலாம். ஆனா இது 25,000 யானைகளை சேர்த்தா எவ்வளோ வெயிட் வருமோ அவ்வளோ வெயிட் இருக்குங்க. அவ்வளோ வெயிட் இருக்க கொக்கைனை வந்து தன்னோட நாட்டுக்குள்ளேயே இவர் வந்து ஸ்ப்ரெட் பண்ண விட்டுருக்காரு. கண்டிப்பா எந்த ரூலர், அதாவது வந்து நான் என் நாடு தான் முக்கியம், நாடு நல்ல நான் வளர்த்து கொண்டு போவேன் அப்படின்னா யாருக்குமே இந்த மாதிரி ஒரு ரூலர் பிடிக்காது. அதே மாதிரி நிறைய பேர் இந்த என்எஸ்ஏ என்ஐஏ அப்படின்ற நிறைய இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிக்குள்ள தன்னோட ரூலரை பதவி விட்டு கீழே இருக்கணும்னு வேலை. சரி, ஓகே, இதெல்லாம் இருக்கட்டும். 10:46க்கு டொனால்ட் ட்ரம்ப் கோட் ரெட் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் என்னாச்சு? 10:46க்கு டொனால்ட் ட்ரம்ப் கோட் ரெட் கொடுத்த உடனே எல்லா ராக்கெட்ஸ், எல்லா லான்ச்சஸ், எல்லா ஆர்மி போட்ஸ் எல்லாமே வந்து ரெடி ஆகுது. எல்லாருமே என்ன பண்ண அடுத்த நாள் காலையில ஜனவரி 3 1:30 மணிக்கு விடியற் காலையில என்ன பண்றாங்க? வெனிசுலா கிட்ட போயிட்டாங்க. யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கால வந்து வெனிசுலா 5000 கிலோமீட்டருங்க. 5000 கிலோமீட்டர் தாண்டி போய் ஒரு ரூலரை வந்து தூக்கிட்டு வரணும். ஆனா இது வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவுக்கு வந்து ஒரு சாதாரணமான விஷயம் தான். ஏன்னா நம்மளோட நெய்பரிங் கண்ட்ரி தெரியும். நம்மளோட ஜம்மு, இப்ப இருக்க இந்தியாவுக்கு ஜம்மு இருக்குல்ல, அது பக்கத்துல ஒசாமா பின் லேடன் லாகூர்ல தங்கியிருந்தாரு. அப்ப நாட்டுக்குள்ளேயே என்ட்ராகி ஒசாமா பின் லேடனை ஷூட் பண்ணிட்டாங்க 6 புல்லட்ல. அவரு இன்டர்நேஷனல் டெரரிஸ்ட், எங்க இருக்காருன்னே தெரியல. ஆனா பாகிஸ்தான் தஞ்சம் கொடுத்துச்சு. அவரை நாட்டுக்குள்ளேயே இறங்கி ஜஸ்ட் ஒரு 2 ஹெலிகாப்டர் மூலியமா உள்ள இறங்கி நைட்டா எல்லாத்தையும் முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. அப்படிப்பட்ட ஒரு ஆர்மி என்ன பண்றாங்க? வெனிசுலாக்குள்ள இறங்கி 5000 கிலோமீட்டர் தாண்டி வந்து காலையில விடியற் காலையில 150க்கும் மேற்பட்ட போர் விமானங்களை யூஸ் பண்ணி அட்டாக் பண்றாங்க. இதுவுமே ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் தான் விமானங்களை அனுப்புறாங்க. அதாவது வந்து ஃபர்ஸ்ட் அந்த கண்ட்ரியில இருக்க ஒவ்வொரு எலக்ட்ரிசிட்டியா கட் பண்றது, டெக்னாலஜி கட் பண்ற அந்த ஆர்மியை முதல்ல F-22 அப்படின்ற விமானம் வருது. அந்த F-22 அப்படின்ற விமானம் மணிக்கு 2500 கிலோமீட்டர் பெர் ஹவர் போகும். ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க, நம்ம ஒரு பைக்ல 100ல போனாலும் எவ்வளவு ஸ்பீடா இருக்கு. 2500 கிலோமீட்டர் வேகத்துல போற அந்த விமானம் என்ன பண்ணும்னா அது ரொம்ப ஃபேமஸ்ங்க. அதாவது ஒரு விமானத்தோட காஸ்ட் பாத்தீங்கன்னா 1240 கோடியா இருக்கும். அந்த விமானம் என்ன பண்ணும்னா உள்ள என்ட்ரானோடனே, அதாவது அந்த கண்ட்ரியில இருக்க டெக்னாலஜி பூராத்தையும், அதாவது என்னென்ன டெக்னாலஜி எல்லாம் இருக்கு, எந்தெந்த டெரிட்டரியில எல்லாம் இருக்கு, எல்லாத்தையும் அழிக்கிறது தான் அதோட ஒரே வேலை. நீங்க உள்ள போனே ட்ரோன் சிஸ்டம் ஏதாவது உங்களை ஃபோக்கஸ் பண்ணுச்சுன்னா அந்த ஸ்டெல்த் விமானம் உள்ள போயிட்டு என்ன பண்ணுன்னா அதோட அட்டாக் பண்ணி அதை அழிச்சிரும், அந்த டெக்னாலஜியை அழிச்சிரும். இது நடந்துருச்சு. இது ஒரு 7 நிமிஷம் டு 8 நிமிஷம் நடக்குது. ஜஸ்ட் 1:30க்கு இது ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து EA-18G அப்படின்னு ஒரு விமானம் போயிருக்கு. EA-18G 8 விமானம் அனுப்பிச்சிருந்திருக்காரு ட்ரம்ப். அந்த 8 விமானம் என்ன பண்ணுதுன்னா அங்கங்க என்னென்ன ட்ரோன் சிஸ்டம் இருக்கும் எல்லாத்தையும் அட்டாக் பண்றது அதோட ஒரே வேலை. ட்ரோன் அட்டாக் பண்ணுது, ட்ரோன் அப்படியே டிஸ்மேண்டில் பண்றது. இங்க ட்ரோன் வந்து எப்பவுமே பாத்தீங்கன்னா, அதாவது வந்து அது வந்து ஒரு வயர்லெஸ் கனெக்டிவிட்டியில தான் இருக்கும். எல்லா ட்ரோனும் என்ன ஆகும்னா அந்த ஏற்கனவே போன விமானம் அந்த டெக்னாலஜி டிஸ்மேண்டில் பண்ணிடும். அடுத்து F-35 லைட்னிங் விமானம். இது என்ன பண்ணுன்னா உள்ள என்ட்ரானோடனே, அதாவது அங்க இருக்க எல்லா டெக்னாலஜி அழிச்சிருச்சு, ட்ரோன் சிஸ்டம் அழிச்சிருச்சு. இங்க இருக்கிறது என்னன்னா அவங்களோட சைபர் செக்யூரிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து கம்ப்யூட்டர் ரிலேட்டடா என்னென்ன விஷயம் எல்லாமே வந்து அந்த கண்ட்ரியில இருக்கும். ஏதாவது ட்ரோன் வந்து டிடெக்ட் பண்ணும் இல்லையா, அது எல்லாத்தையுமே இந்த விமானம் அதோட ரேடார் மூலியமா டிஸ்மேண்டில் பண்ணிரும். இதோட விமானத்தோட விலை மட்டுமே ஒரு விமானம் பாத்தீங்கன்னா 800 கோடிக்கு மேல 12 விமானம் இது மாதிரி உள்ள போயிருக்கு. இது நடந்த F-18 இந்த மாதிரி நிறைய விமானம் அனுப்பிச்சிருந்திருக்காங்க. ஒவ்வொரு விமானம் உள்ள போய் என்ன பண்ணுன்னா ஒவ்வொரு டெக்னாலஜி வந்து அஃபெக்ட் பண்ணும். அங்க இருக்க அந்த ஃபோர்ட்டை சுத்தி, அதாவது வந்து அங்க இருக்க பிரசிடென்ட் வந்து மதுரோ பாத்தீங்கன்னா அவரும் அவங்க ஒய்ஃபும், அவர் வந்து அவங்க வீட்டுல இல்ல, பக்கத்துல இருக்க ஒரு ஆர்மி கேம்ப்ல இருந்திருக்காரு. ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க, ஒரு ஆர்மி கேம்ப்குள்ளேயே இருந்திருக்காரு. ஆர்மி கேம்ப்குள்ள இந்த எல்லா விமானமும் உள்ள போனது இல்லாம டெல்டா ஃபோர்ஸ், இந்த உலகத்திலேயே நம்ம வந்து ஒரு சில ஃபோர்ஸ் வந்து ரொம்ப நோட்டபிளா இருக்கும், ரொம்ப பெருமை வாய்ந்த ஒரு சில போலீஸ் ஃபோர்ஸ், ஆர்மி ஃபோர்ஸ்லாம் இருக்காங்க. அதுல முக்கியமா டாப்ல இருக்க ஒரு சில ஃபோர்ஸ் தான் டெல்டா ஃபோர்ஸ்ன்றது. அதுல பெரிய பெரிய FBI ஏஜென்ட்ஸ், அதாவது நம்ம இங்க CBI இந்தியாவில் சொல்றோம் இல்லையா, அதே மாதிரி இங்க FBI இருக்கும் அமெரிக்காலலாம். அவங்களோட ஏஜென்ட்ஸ்லாம் ரொம்ப ட்ரெயின்டா இருப்பாங்க. இந்த உலகத்துல என்ன பெரிய ஸ்ட்ரகிள் வந்தாலும் அதையும் தாண்டிட்டு அவங்க நினைச்சதை முடிக்கணுன்ற ஒரு பெரிய ஒரு ட்ரெயின்டான ஸ்கில்ஸோட இருப்பாங்க அவங்க. அந்த மாதிரி ஏஜென்ட்ஸ் அவர் இருக்க ஃபோர்ட்குள்ள இறங்குறாங்க, அவரை போய் கேப்சர் பண்றாங்க. அந்த நேரத்துல எவன் வந்தாலும் அடிச்சு தூக்குறாங்க. அந்த இடத்துல ஒவ்வொரு வாட்டியும் கதவு உடைக்கிறதுக்கு பெரிய பெரிய பாம்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்றாங்க.
அந்த இடத்துல 80க்கும் மேற்பட்ட சாமானிய மக்கள், ஃபோர்ஸ், கியூபாவை சேர்ந்த 25 பேர் இறக்குறாங்க. ஆனா பிரசிடென்ட் மதுரோ அவங்க உயிரோட பிடிபடுறாரு. உயிரோட பிடிபடுற அவரை உடனே என்ன பண்றாங்க, அவங்க சாப்பர்ல எடுத்துட்டு போயிட்டு இறுதி தாக்குதல் காலையில 3:15 நடக்குது. ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க, 1:15 இருந்து 3:15 இந்த நேரம் அந்த வெனிசுலா மக்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. ஜஸ்ட் எல்லாரும் அமைதியா தூங்கிட்டு இருக்க அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஜெட்டோட சவுண்டு, பெரிய சூப்பர் சோனிக் சவுண்டு, திடீர்னு கரண்ட் கட் பண்றது. அதாவது வெனிசுலாவுக்கு கண்ணும் தெரியாம போயிடுச்சு, காதும் கேட்காம போயிடுச்சு. அந்த அளவு ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கான டிசிஷன் மேக் பண்றதுக்கு லீடர் கூட இல்லை இந்த நேரத்துல. இப்போ என்ன பண்றாங்க, அந்த பிரசிடென்ட்டை தூக்கிட்டு அப்படியே 3:30 ஸ்டார்ட் ஆகுறாங்க. காலையில நியூயார்க்ல அந்த பிரசிடென்ட் இருக்காரு ஒரு பிணைய கைதியா இருக்காரு. நியூயார்க் கோர்ட் அவருக்கு மார்ச் 17 வரையும் ஜஸ்ட் அவரோட அரெஸ்ட்டை போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு நல்லா நினைச்சு பாருங்க, நைட்டு அதாவது 12 மணிக்கு நைட்டு ஒரு பிரசிடென்ட் அவரோட வெனிசுலான்ற ஒரு கண்ட்ரியில இருக்காரு. எந்திரிச்சு பார்த்தா அவர் யுனைடெட் ஸ்டேட்ஸ் 5000 கிலோமீட்டர் தாண்டி ஒரு கைதியா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஒரு கண்ட்ரியில இருக்காரு. இதை யுனைடெட் நேஷன், அதாவது ஐக்கிய சபையோட பிரசிடென்ட் மிகப்பெரிய கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. இது ஒரு கெட்ட எடுத்துக்காட்டுன்னு தெரிவிச்சிருக்காரு. அதாவது இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் பண்ணணும்னு நினைச்சிருந்தா, ஒவ்வொரு கண்ட்ரியும் இந்த மாதிரி பண்ணணும்னு நினைச்சிருந்தா கண்டிப்பா யுஎஸ்ஏ சும்மா விடவே கூடாது. இப்போ இந்தியா பங்களாதேஷ்க்கு நினைச்சிருந்துச்சுன்னா இது ஏதோ ஒரு பெரிய ஒரு குற்றம் பண்ண மாதிரி, இது யாருமே இந்த உலகத்துல நடக்காத மாதிரி, இந்தியா மிகப்பெரிய துரோகம் இந்த உலகத்துக்கே செஞ்ச மாதிரி யுஎஸ்ஏ போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. ஆனா எல்லாரும் சொல்ற மாதிரி ஜியோ பாலிட்டிக்ஸ்ல நல்ல நண்பர்கள்ன்றது யாரும் கிடையாது. இதுதாங்க டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் மதுரோவை தூக்குனதுல. இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் வேணும்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.